இன்றைய செய்திகள். தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அதிரடி அறிவிப்புகள் மற்றும் தலைப்பு செய்திகள். கனிமங்கள் கொண்டு செல்ல கட்டுப்பாடு. பிற மாநிலங்களுக்கு கருங்கல், ஜல்லி, எம்சாண்ட் போன்ற கனிமங்களை கொண்டு செல்வதற்கு அடுத்த 3 மாதங்களுக்கு தற்காலிக தடை விதித்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலுக்கு இந்த தடையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அரசு பேருந்து பயணிகளுக்கான புதிய நெறிமுறை. அரசு பேருந்துகளில் பயணம் செய்யும்போது சக பயணிகளுக்கு இடையூறு இல்லாமல் செல்போன் பயன்படுத்துவதை உறுதி செய்ய புதிய வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஸ்பீக்கரில் பேசுவதை தவிர்த்து இயர்போன் பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பள்ளியில் காமராஜர் காலை உணவு திட்டம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு வழங்கும் ஒப்பந்ததாரர்களுக்கு புதிய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. உணவின் தரம், அளவு மற்றும் குறித்த நேரத்தில் வழங்குவதை உறுதி செய்ய 3ஆம் தரப்பு ஆய்வு மேற்கொள்ளப்படும். திருவண்ணாமலை சிறப்பு ரயில். பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு இன்று விழுப்புரம், திருவண்ணாமலை இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள். நாட்டின் பணப்புழக்க வரலாற்றில் முதல் முறையாக 10 மற்றும் 20 ரூபாய் மதிப்புடைய பிளாஸ்டிக் நோட்டுகளை சோதனை முயற்சியாக அறிமுகப்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. உள்ளூர் விடுமுறை. ஆடிப்பெருக்கு மற்றும் தீரன் சின்னமலை நினைவு நாளை முன்னிட்டு வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அறநிலையத்துறை மறுசீரமைப்பு. இந்து சமய அறநிலையத்துறையில் 2 புதிய IAS பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு வட மற்றும் தென் மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு கூடுதல் ஆணையர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கேரள சிறப்பு ரயில். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சென்னை சென்ட்ரலில் இருந்து சேலம் வழியாக கொல்லத்திற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. வானிலை ஆய்வு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழையும் தமிழகத்தின் பிற பகுதிகளில் லேசான மழைக்கும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மருத்துவ படிப்பு சேர்க்கை. தமிழகத்தில் MBBS, PDS படிப்புகளுக்கு 22,627 பேர் விண்ணப்பித்துள்ளனர். மதிப்பெண் சான்றிதழ். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான அசல் மதிப்பெண் சான்றிதழ் இன்று 30ஆம் தேதி பள்ளிகளில் வழங்கப்படும். ரேஷன் கார்டு விநியோகம். புதிய குடும்ப அட்டைகள் இனி அஞ்சல் சேவை மூலம் நேரடியாக பயனாளிகளின் வீட்டுக்கே அனுப்பி வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் பார்கள் அமைப்பதற்கான இடவசதி மற்றும் கட்டமைப்பு விதிமுறைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. மதுக்கடையிலிருந்து 100 மீட்டர் சுற்றளவுக்குள் பார்கள் அமைக்க அனுமதி மற்றும் இடப்புற 15 சதுர மீட்டரிலிருந்து 20 சதுர மீட்டராக உயர்த்தப்பட்டுள்ளது. PF வட்டி வருங்கால வைப்பு நிதி. சந்தாதாரர்களுக்கு வட்டி வரவு வைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதுவரை பெறாதவர்கள் பதற்றமடைய வேண்டாம். சில நாட்களில் வங்கி கணக்கில் சேர்க்கப்படும். ரயில்வே தக்கல் டோக்கன் முறை. தக்கல் டிக்கெட் முன்பதிவில் கூட்டத்தை தவிர்க்கவும் முறைகேடுகளை தடுக்கவும் மேற்கு மத்திய ரயில்வே மண்டலத்தில் ஆகஸ்ட் 1 முதல் புதிய டோக்கன் முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது. மரியானோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியானோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய செய்திகள். கல்வி மற்றும் பொதுநலம். மாணவியர் நலன். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் பகுதியில் பள்ளி மாணவிகளின் நலன் கருதி புதிய பேருந்து வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த முன்னெடுப்பை தொகுதி MLA கிறிஸ்டோபர் அவர்கள் செய்து கொடுத்துள்ளார். இது மாணவிகளின் நீண்டகால தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் அமைந்துள்ளது. பேரிடர் மேலாண்மை. வெப்ப அபாய தடுப்பு. சென்னையில் கடும் வெப்பத்தை தணிப்பதற்கான விரிவான ஆய்வு பணி தொடங்கியுள்ளது. கிண்டியில் நடந்த பயிலரங்கில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு KA செங்கோட்டையன் அவர்கள் முன்னிலையில் சென்னை மாநகராட்சி மற்றும் ஆற்றல் சுற்றுச்சூழல் நீர் கவுன்சில் இணைந்து திட்ட மேலாண்மை பிரிவு அமைக்க முடிவு செய்துள்ளன. அரசு நிறுவனங்களில் ஆய்வு. மதுக்கூரில் சோதனை.
தஞ்சை மாவட்டம் மதுக்கூரில் உள்ள தனியார் மதுபான ஆலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. பத்திரிகையாளர் மணி அவர்கள் அண்மைக்கால அரசியல் சூழல் மற்றும் திரைப்பிரபலங்களின் அரசியல் வருகை குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். இது குறித்த விவாதங்கள் சமூக வலைதளங்களில் கவனம் பெற்று வருகின்றன. கட்சி தாவல். கோவை தொழிலதிபர் கோவை மாவட்டத்தை சேர்ந்த தொழிலதிபர் மீனா ஜெயக்குமார் அவர்கள் தாவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்துள்ளார். தேர்தல் நடைமுறை. இவிஎம் ஆய்வு. தேர்தல் முடிவுகள் தொடர்பாக எழுந்த சில சந்தேகங்கள் காரணமாக குளத்தூர் தொகுதியில் உள்ள 14 வாக்குச்சாவடிகளில் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு அவர்களின் முன்னிலையில் ஆய்வு செய்யப்பட்டன. நில மோசடி விவகாரம். சிபிசிஐடி விசாரணை. பழனி கோயில் நிலம் தொடர்பான மோசடி புகார் குறித்து சிபிசிஐடி காவல்துறையினர் தீவிர விசாரணை தொடங்கியுள்ளனர். இந்த விவகாரத்தில் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. வங்கி போராட்டம். அண்ணாநகர் சம்பவம். சென்னை அண்ணாநகர் பகுதியில் உள்ள எஸ்பிஐ வங்கியில் ஒரு குறிப்பிட்ட விவகாரம் தொடர்பாக வங்கி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்த விவரங்கள் அதிகாரிகள் ஆராய்ந்து வருகின்றனர். கூட்டணி அரசியல். காவிரி விவகாரம். காவிரி நதிநீர் பங்கீடு மற்றும் அரசியல் கூட்டணிகள் குறித்த விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அமைச்சர் என் ஆனந்த் அவர்கள் தொடர்பான சில அரசியல் விமர்சனங்கள் தற்போது பேசும் பொருளாகியுள்ளன. கொள்கை முடிவு. விஜயின் நிலைப்பாடு. மதுபானம் தொடர்பான விவகாரங்களில் நடிகர் விஜய் சில அதிரடி முடிவுகளை எடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பான ஆலோசனைகள் குறித்த கூடுதல் தகவல்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. உளவுத்துறை மற்றும் அரசியல். உள்நோக்கு பார்வை. தாவேக கட்சியின் செயல்பாடுகள் மற்றும் அமைச்சர்களின் செயல்பாடுகள் குறித்து அரசியல் வட்டாரங்களில் கவனிப்புகள் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சட்ட நடவடிக்கை. திமுக எம்எல்ஏ வழக்கு. திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் தொடர்பான வழக்கு ஒன்றில் அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. தேசிய கூட்டணி. இந்தியா கூட்டணி. தேசிய அளவில் இந்தியா கூட்டணியின் முக்கியத்துவம் குறித்து தலைவர்கள் மத்தியில் ஆலோசனைகள் நடந்து வருகின்றன. இதில் அகிலேஷ் யாதவ் மற்றும் மம்தா பானர்ஜி போன்றோரின் கருத்துக்கள் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. புதுவை அரசியல் சந்திப்புகள். புதுச்சேரி முதல்வர் அவர்கள் மற்றும் பல்வேறு கட்சி தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்புகள் மற்றும் நிகழ்வுகள் குறித்து பல்வேறு ஊகங்கள் நிலவி வருகின்றன. மரியானோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியானோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய செய்திகள். பழனி கோயில் நில மோசடி வழக்கின் விசாரணை வேகம். புதிய திருப்பம். பழனி கோயில் நில மோசடி வழக்கின் விசாரணை வேகம் எடுத்துள்ளது. சிபிசிஐடி போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் இந்த வழக்கில் தொடர்புடையதாக கருதப்படும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக அன்வர்தீன் என்னும் புதிய நபர் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வழக்கில் கூடுதல் முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது. வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி. சமூக வலைத்தளங்களில் பரவி வந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கீர்த்தனா குறித்து ஜெகதீஸ்வரி அவர்கள் விளக்கமளித்துள்ளார். கீர்த்தனா தனது உடன் பிறந்த சகோதரி என அவர் தெளிவுபடுத்தியிருப்பது தேவையில்லாத ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. ரயில் அதிர்ச்சி சம்பவம். ரயிலின் ஏசி பெட்டிக்குள் பயணி ஒருவர் கற்பூரம் ஏற்றி வினோத செயலில் ஈடுபட்டது சக பயணிகளிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியது. இது மாந்திரிக சடங்கா அல்லது தனிப்பட்ட காரணமா என்பது குறித்து ரயில்வே பாதுகாப்பு படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாமக உட்கட்சி மாற்றம். பாமகவின் பொதுக்குழு கூட்டத்தில் முக்கிய மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. கட்சியின் அடுத்த கட்ட செயல்பாடுகள் மற்றும் அதிகார பகிர்வு குறித்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்று முக்கிய முடிவை எடுத்து வருகிறார். மீண்டும் பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தாவேகவில் புதிய வரவு. தமிழக வெற்றி கழகத்தில் மீனா ஜெயக்குமார் அவர்கள் இணைந்துள்ளார். இவருடைய வருகை அக்கட்சியின் அரசியல் நகர்வுகளில் ஒரு புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கருதப்படுகிறது. அரசியல் உளவு பார்வை.
அரசியல் களத்தில் இரு முக்கிய தரப்புகளுக்கு இடையிலான சந்திப்புகள் மற்றும் உரையாடல்கள் குறித்த தகவல்கள் உளவுத்துறையின் கண்காணிப்பில் இருப்பதாக செய்திகள் வெளியாகின்றன. உதயநிதி ஸ்டாலின் மற்றும் விஜய் தரப்பு இடையிலான நகர்வுகள் அரசியல் ஆர்வலர்கள் மத்தியில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. சட்ட ஆலோசனைகள். தமிழக அரசியல் சூழலில் வழக்கறிஞர்களுடன் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுவது தொடர்பாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இது சட்ட ரீதியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா அல்லது அரசியல் வியூகமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கொளத்தூர் தேர்தல் முடிவு விவாதம். கொளத்தூர் தொகுதியில் தேர்தல் முடிவுகள் தொடர்பாக சில சந்தேகங்கள் கிளப்பப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முறையான கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இதைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் களத்தில் இறங்கி குளறுபடிகள் குறித்து ஆய்வு செய்து வருகிறது. கடந்த கால தேர்தல் நடைமுறைகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த விசாரணை முக்கியத்துவம் பெறுகிறது. மீண்டும் கொரோனா அச்சுறுத்தல். தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில் ஒமிக்ரான் வகை கொரோனா பரவல் திடீரென கண்டறியப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறை இதனை தீவிரமாக கண்காணித்து வருகிறது. முகக்கவசம் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க மருத்துவ நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். செந்தில் பாலாஜி வீட்டில் சோதனை. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். இது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. நிர்வாக அதிரடி மாற்றங்கள். தமிழக நிர்வாகத்தில் விஜய் தரப்பு அல்லது அரசியல் சூழலின் மாற்றங்களுக்கு ஏற்ப அதிகாரிகளை இடமாற்றம் செய்யும் நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த அதிரடி ஆணை அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மரியானோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியானோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய செய்திகள். ஆகஸ்ட் 1 முதல் நடைமுறைக்கு வரும் முக்கிய மாற்றங்கள். மக்கள் கட்டாயம் அறிய வேண்டிய தகவல்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய செய்திகளில் வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் நாடு முழுவதும் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய 6 முக்கியமான மாற்றங்கள் மற்றும் அறிவிப்புகள். அன்றாட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான மாற்றங்கள் மற்றும் அறிவிப்புகள் குறித்து விரிவாக பார்க்க இருக்கிறோம். வாருங்கள், அவை என்னென்ன என்பதை வரிசையாக தெரிந்து கொள்வோம். ரயில் பயணிகளுக்கான புதிய தக்கல் டோக்கன் முறை. ரயில் பயணிகளின் வசதிக்காக தக்கல் டிக்கெட் முன்பதிவில் புதிய டோக்கன் முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது. இது முதற்கட்டமாக மேற்கு மத்திய ரயில்வே மண்டலத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது. கூட்ட நெரிசலை குறைக்கவும் இடைத்தரகர்களின் தலையீட்டை தவிர்க்கவும் இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. ஏசி தக்கல் முன்பதிவுக்கு காலை 8:30 முதல் 9 மணி வரையிலும், ஸ்லீப்பர் வகுப்புக்கு காலை 9 முதல் 9:30 மணி வரையிலும் டோக்கன்கள் வழங்கப்படும். முன்பதிவு செய்வதற்கு முன்னரே இந்த வரிசை முறை உறுதி செய்யப்படுவது பயணிகளுக்கு உதவியாக இருக்கும். ரேஷன் கார்டு EKYC கட்டாயம். தமிழகத்தில் உள்ள அத்தியோதயா ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. தகுதியான நபர்களுக்கு தொடர்ந்து சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யவும், போலியான அட்டைகளை நீக்கவும் இந்த வரும் 31ஆம் தேதிக்குள் தங்களது கைரேகை பதிவை நியாய விலை கடைகளில் சென்று புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். தவறும் பட்சத்தில் ஆகஸ்ட் 1 முதல் ரேஷன் கார்டுகள் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ ரத்து செய்யப்பட வாய்ப்புள்ளது. வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் புதிய KYC நடைமுறை. நிதி பரிவர்த்தனைகளில் பாதுகாப்பை அதிகரிக்கும் நோக்கில் வங்கிகள் மற்றும் காப்பீடு நிறுவனங்களில் புதிய KYC முறை அமலாகிறது. இதன் மூலம் வாடிக்கையாளர் ஒரு முறை ஒப்புதல் அளித்தால் மத்திய பதிவேட்டில் உள்ள தகவல்களை பயன்படுத்தி எளிதாக கணக்குகளை தொடங்கவோ அல்லது புதுப்பிக்கவோ முடியும். இது நிதி மோசடிகளை தடுக்க பெரிதும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. PF பணம் எடுக்க புதிய வசதி. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. இனி PF பணத்தை UPI மூலம் எடுக்கும் புதிய தொழில்நுட்ப வசதியை அறிமுகப்படுத்த EPFO அமைப்பு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இது அமலுக்கு வந்தால் வாடிக்கையாளர்கள் பணத்தை விரைவாகவும் எளிமையாகவும் பெற முடியும். தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல். தமிழ்நாடு சட்டப்பேரவை நிகழ்வுகள் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 5ஆம் தேதி காலை 10 மணிக்கு மாநில பட்ஜெட்டும், ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட உள்ளது.
இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுவதும் நேரலையாக ஒளிபரப்பப்படும் என்று சபாநாயகர் அறிவித்துள்ளார். மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள மகளிர் உரிமை தொகை உயர்வு குறித்த அறிவிப்புகள் இதில் இடம்பெறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை மாற்றம். ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியன்று சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் ஆய்வு செய்து மாற்றங்களை அறிவித்து வருகின்றன. அந்த வகையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதியும் விலை மாற்றங்கள் இருக்கலாம். விலை குறையுமா அல்லது உயர்வா என்பதை பொறுத்தே குடும்பங்களின் மாதாந்திர செலவுகள் அமையும். மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.